அசுத்தாவி நடமாட்டம் எவ்வளவு ஜெகஜோதியா இருக்குதுன்னு சொல்லி நீங்க பார்க்கணுமானா டாஸ்மாக் கடைக்கு முன்னால போனோம். முன்ன காலத்துல ஒவ்வொருத்தர் பயந்து பயந்து போவாங்க. இப்ப எல்லாம் யாருக்கு அது குறித்த பயமோ குற்ற உணர்வோ பயமோ கிடையாது. அது ஏதோ அது ஒரு சர்வசாதாரணமான நிகழ்வாக மாறிவிட்டது. இந்த மனுஷன் அசுத்த ஆவி பிடித்தவனாக இருந்தான். எப்போ? இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் முன்னதாக. நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது என்ன? குடிகாரர்கள் மட்டும்தான் அசுத்தாவியின் பிடியில இருக்கிறார்கள் என்று எண்ணக்கூடாது. போதை வஸ்துக்களை பயன்படுத்துபவர்கள் மட்டும்தான் அசுத்தாவின் பிடியில இருக்கிறார்கள் என்று எண்ணக்கூடாது. எனக்குள்ளே கோபம் குடிகொண்டால் அது அசுத்தாவிதான். எனக்குள்ள இச்சை குடிகொண்டால் அதுவும் அசுத்தாவிதான். ஆடம்பர மோகம் எனக்குள்ளே இருந்தால் அதுவும் அசுத்தாவிதான். இந்த மனுஷன் கிறிஸ்துவை சந்திக்கும் முன்னால எப்படி இருந்தான்? அசுத்த ஆவி பிடித்தவனாக இருந்தான்.